அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மராத்தி லாங்குவேஜ்ல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கனிகா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கௌஷிக் அப்படின்ற ஒரு பெரிய டாக்டர் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரோட லைஃப்குள்ள ஒரு அமானுஷமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பொண்ணோட உருவம், அதாவது ஒரு பேய்னு சொல்லலாம், அவர் போற வர எல்லா இடங்களிலும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாம குழம்பி போறாரு. இதுக்கான காரணத்தை தேடி அலையும் போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட மெயின் கேரக்டரான கௌஷிக் அப்படின்னு ஒரு டாக்டரை தான் காமிக்கிறாங்க. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு போல. இதனால ஒரு ஈவென்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுல இவரோட கொலீக் முதற்கொண்டு இவரோட பார்ட்னர் வரைக்கும் எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை இந்த கௌஷிக்கோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பெரிய வீடு, அதுக்குன்னு பாதுகாவலனா இருக்க ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு மாதிரி இருக்கும். நைட்டு நேரத்துல அவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற விளக்குகள் எல்லாமே எரிஞ்சு ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது தூரத்துல ஒரு சின்ன பொண்ணோட உருவம், அதாவது வெள்ளை நிறத்துல ஒரு சின்ன பொண்ணோட உருவம் பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கு. இதை பாக்குறாரு. பயந்து போய் கத்த ஆரம்பிக்க. அப்படியே கத்தனா. இதுக்கு அடுத்த நாள் காலையில கௌஷிக் அவரோட மனைவி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் போறாரு, என்னோட வீட்டுக்கு நான் உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களுக்கு புரியல. என்னப்பா உடனடியா போகணும்னு கேட்கிற, ஏதாவது எமர்ஜென்சியான்னு கேட்க இவர் பேச வார்த்தைகளே இல்லாம, இல்லம்மா நான் இங்க இருந்து போறேன், நீ எனக்கு சம்பளம் கொடுக்கலனா கூட பரவாயில்லமா அப்படின்னு மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க குழம்பி போறாங்க. சரி வேற ஆளை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டலோட என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான செட்டப்ல இந்த மனுஷனோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை டாக்டர் பதவிக்கு படிக்க வச்சிருக்காங்க. இந்த மனுஷன் நிறைய பேருக்கு இப்ப உதவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இவருக்கு உதவுறது அப்படின்றது செகண்ட் தாட் தான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா பணம் இல்லாததால தான் என்னோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, ஒரு நாளும் அந்த நிலைமைக்கு நான் போக கூடாது அப்படின்னு மாதிரி இதெல்லாம் இவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி பயந்து ஓடினா இல்லையா, அந்த இடத்துல இவர் பாக்குறாரு லைட்டு அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பி போறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த செக்யூரிட்டியோட ரூம் ஒண்ணு இருக்கும். அதுக்கு வெளியில ரத்த கரைகள் படிஞ்ச நிலையில ஒரு கையோட அச்சு ஒண்ணு பதிஞ்சிருக்கு. இதை பாக்குறாரு. குழம்பி போறாரு. செக்யூரிட்டி எங்கேயா போனா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி மேபி ஏதாவது குழந்தை எதனா பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்கும் போது இவரோட கனவுகள்ல அந்த வெள்ளை நிறத்துல ஒரு சின்ன பொண்ணு வர மாதிரியும் இவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனுக்கு அந்த சின்ன பொண்ணோட உருவம் நம்மள ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதை பத்தி இவரோட மனைவி கிட்ட பேசலான்னு போக இவர் ஒரு டாக்டர், நம்ம பேய பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்புவாங்களா, இதனால பெருசா எடுத்துக்காம தன்னோட மனைவியோட தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இவரோட பழைய நண்பர்கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான பேஷண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, எங்க டாக்டர்ஸ் யாரும் இல்லாததால நீ உடனடியா வந்து உதவ முடியுமாடா, நான் அவனை கார் கூட அனுப்பி வைக்கிறேன்டான்னு சொல்ல இவர் யோசிச்சு பாக்குறாரு. சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு கார் இருக்கு ஆனா ஓட்ட தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கிருந்து நடந்து ரோட்டு பக்கம் போக ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த வெள்ளை நிறத்துல இருக்க பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த குழந்தை இவர் முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இவருக்கு அந்த குழந்தை யார் அப்படின்றது தெரிஞ்சாகணும். இதனால கிட்ட போய் அம்மா கொஞ்சம் நிக்க முடியுமா, உங்களோட பேர் என்னமான்னு கேட்க என்னோட பேர் கானிகா அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பும் போது கோரமான முகம். இதை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. வேகமா ரோட்டு பக்கம் வரும்போது அவரோட நண்பர் வண்டி எடுத்துக்கிட்டு வராருன்னு இருக்கும். ஸோ அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாரு. என்னடா இவ்வளவு டிலே பண்ணிட்டேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா அப்படின்னு மாதிரி இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் குறுக்குல வருது. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சுத்தி இவரோட மனைவி முதற்கொண்டு தெரிஞ்சவங்க வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க. என்னோட நண்பனுக்கு என்னாச்சு, எனக்கு எதுவும் ஆகல இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட கணவர் இருக்கார் இல்லையா, அன்னைக்கு நைட்டு இவர் எங்கேயுமே போக கிடையாது. இந்த எல்லா விஷயங்களுமே தூக்கத்துல நடந்தது. அதாவது இங்க தலையில அடிபட்டு கிடக்குறா இல்லையா, இது தூக்கத்துல இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்திருக்காரு. ரத்த போக்கு அதிகமா இருக்கிறதாலதான் நீங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இவரால் நம்பவே முடியல. என்னோட நண்பன் நேத்து எனக்கு போன் பண்ணா, இந்த காலேஜ் கூட இங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போனை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு கால் வரவே கிடையாது. இதனால பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான் என்ன அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவரோட ஹாஸ்பிட்டல் பார்ட்னரான சச்சின் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. தன்னோட நண்பனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவர் இது சுத்தமா நம்ம வேலை, கூட இருக்க மனைவியை, அதாவது ஹீரோவோட மனைவியை இதை நம்ப மாட்டாங்க. நீங்க டாக்டரா இருக்கீங்க, இந்த காலத்துல போய் ஒரு பொண்ணோட பேய பார்த்தேன், பயந்து நடங்குன அப்படின்றதுலாம் ஏத்துக்க கூடியதாவே இல்லை, நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் விடுத்தாலே போதும் அப்படின்னு மாதிரி இவர் சொல்ற விஷயங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவரோட நண்பர் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர்
கண்ணு முன்னாடி அந்த பெண்ணோட பேய், அதாவது அந்த குழந்தையோட பேய் வர ஆரம்பிக்குது. இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்க லிட்டரலி இந்த மனுஷன் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்துல இருக்காரு அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் சந்திச்சதே கிடையாதுடா. அந்த பெண்ணோட பேய், அதாவது அந்த குழந்தையோட பேய் இருக்கிறது உண்மைதான் போலியாடா அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் திங்க் பண்றாங்க. அதே அப்படியே கற்பனை ஒரு லேடி டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. கௌஷிக் கூட நெருங்கிய நண்பரா இருக்க இவங்க. கௌஷிக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது, அதாவது குழந்தையோட உருவம் தெரியுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்க இதை பெருசா எடுத்துக்கல. சோ கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட உருவம் இவங்க கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரியும் இவங்க ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. வேக வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக அங்கேயும் அந்த குழந்தையோட உருவம் தான் இவங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதனால எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் முன்னாடியும் கத்தி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. அப்படியே கற்பனை கௌஷிக்கு போன் போக ஆரம்பிக்குது. இவங்க அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. சோ இதனால கௌஷிக் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க காருக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. நம்ம பண்ண தப்பு எல்லாத்துக்கும் தான் நாம இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ பண்ண பாவத்துக்கும் சரி, நான் பண்ண பாவத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தோரணையில பேசிக்கிட்டே இருக்கு. இவர் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அவங்க ரிப்ளை பண்ற மாதிரி தெரியல. இதனால கடுப்பாக்குறாரு. நீ முதல்ல இங்க இருந்து இறங்கு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவர் தன்னோட வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட நண்பரான ஒரு போலீஸ் இவரை வந்து சந்திக்கிறார் அப்படின்னு மாதிரியோ. நேத்து நைட்டு இவர் சந்திச்சா இல்லையா, அந்த லேடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க போல. இந்த விஷயத்த சொல்லிட்டு அங்க ஒரு லெட்டர் கிடைச்சது. நம்ம பண்ண தப்பு எல்லாத்துக்கும் தான் இதை நான் அனுபவிக்கிறேன், இது ஒரு பனிஷ்மெண்டா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. சோ இதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னையா சொல்றேன், நேத்து கூட அவன் என் வண்டியில வந்தாலே அப்படின்ற மாதிரி வாதங்களை முன்வைக்கும் போது இல்ல, அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அண்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எல்லா ரிப்போர்ட்டும் இப்பதான் வந்தது, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்போ இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம் தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல இவர் அப்படியே குறைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து சச்சின் இருக்கா இல்லையா, அவர் கௌஷிக சந்திக்கிறாரு. இதுக்கு மேல நம்ம லூஸ்ல விட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாம போயிடும். ஒண்ணு அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சின்ன குழந்தை, அது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட கொண்டு போகணும்னு சொல்ல இவங்க தயங்குறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் ஆன இவங்க போலீஸ் கிட்ட போய் இங்க ஒரு பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொன்னா நம்புவாங்களா? இதனால அந்த முதல் வழியான அந்த பொண்ணு யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு அந்த பொண்ணோட வரைபடத்தை வரையணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட கூட்டு வந்து அந்த சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் எல்லாத்தையும் பண்ணும்போது இது மூலமா அந்த குழந்தையோட உருவம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்க. இன்னொரு ட்விஸ்ட் வந்து சேருது. அது என்ன அப்படின்னா, கௌஷிக் ஒரு நாள் நைட் அவரோட நண்பர் கூப்பிட்டாருன்னு வெளியே போனார் இல்லையா, அந்த நண்பர் ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. அப்போ அவரோட நண்பர் யாரோ ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வேக வேகமா கார்ல பயணம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே அவரோட ஆன்மா இன்னும் அதே காருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. இதனால அந்த காரு பக்கத்துல யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு இதை கேட்கும் போதே நம்பவே முடியல. ஏன்னா இவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரா, இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த இடங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அது கூடவே இறந்து போற நபரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த போட்டோவை கொடுத்து இந்த மாதிரி பண்ண நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்க முதல் விஷயம் இவங்களோட கணவரும் அந்த சின்ன பொண்ணை பார்த்து அந்த சின்ன பொண்ணை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ரெண்டாவது விஷயம், இந்த சின்ன பொண்ணு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்து ஊரை சேர்ந்த சின்ன பொண்ணான கனிகா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. கனிகாவோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசை. இதனால நிறைய பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து இல்லீகலா அந்த குழந்தையோட ஜெண்டரை, அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஜெண்டரை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிறக்க போறது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. குழந்தைய ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிலத்தை எல்லாத்தையும் வச்சு ஒட்டு மொத்தமா செலவு பண்ணிட்டு நிக்கிற நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தைய கலைக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் அவங்களோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கலைக்காவோட அம்மா கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு கலைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்ததுன்னு வையா, அதை இத்தோட நிப்பாட்டுங்க. எனக்கு பிறக்க போற குழந்தை ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அது என்னோட குழந்தை, அதை நான் தான் எப்படி வளர்க்கணும்னு டிசைட் பண்ணுமே தவிர உங்களோட பங்களிப்பு அதுல எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் லிட்டரலி மிரட்டி இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அம்மாவோட அரவணைப்பு மட்டுமே தான் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. வீட்டுல இருக்க எல்லாராலையுமே அந்த குழந்தை புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை தண்ணியில விழுந்து இறந்து போயிடுச்சு. இதை இவங்களோட அம்மா எதிர்பார்க்கவே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்த்தேன், என் குழந்தை இப்படி பாதியிலேயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது இன்னொரு சின்ன குழந்தை மூலமா அந்த குழந்தை யாரால கொலை செய்யப்பட்டது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ குழந்தையோட அப்பா இருக்கா இல்லையா, இந்த குழந்தை வளர்றது பிடிக்காம அது தண்ணி பக்கமா இருக்கும்போது தள்ளி விட்டு அந்த இடத்துல துடிதுடிக்க சாகடிக்கிறார் அப்படின்ற விஷயம் இங்க ரிவீல் ஆகும்போது தன்னோட கணவர் தன்னோட மாமியார் ரெண்டு பேருக்குமே அவங்க சாப்பாட்டுல
குழந்தைகளை விஷம் வச்சு சாகடிக்கிறாங்க. இதனால அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அது அவங்களோட குழந்தை இருக்காங்க இல்லையா, இந்த ஊர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆவியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அதாவது நாயகனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, எதனால அந்த பெண் குழந்தை நம்மள பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இதனால ஹீரோட ஒரு நண்பர் இருக்காரு, அவரை கூட்டு போய் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் இல்லீகலான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஜெண்டரை ரிவீல் பண்றது, அது பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா இவங்களே அபார்ட் பண்றது, இதுக்கு நிறைய நிறைய பணங்களை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கனிகாவோட அப்பா கிட்டயும் இதே டீல தான் போட்டிருக்காங்க. ஆனா கனிகாவோட அம்மா குழந்தைய சாகடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வளர்த்துட்டாங்க. அதையும் தாண்டி அந்த குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி தண்ணியில தள்ளி விட்டுருப்பார் இல்லையா, அங்கிருந்து மக்கள் எல்லாரும் காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. ஸோ கனிகாவோட அப்பா உள்ள வந்து, ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி ஜெண்டரை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னோட சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன். இப்போ அதுக்கான இன்னொரு வேலை வந்துருச்சியா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை மிரட்டும் போது இந்த மனுஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாம இது ஒரு போலீஸ் கேஸ்மா, போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டிலே பண்ண அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில, அதாவது ஸ்ட்ரைட்டாவே இவர் தான் இந்த குழந்தை இறந்து போனதுக்கு காரணமா இருந்திருக்காரு. அந்த ஜெண்டரை ரிவீல் பண்ணது மூலமா தான் இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும், இது எல்லாமே தான் இவங்களை சுத்தி சுத்தி பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்க அந்த சமயம் பார்த்து அன்னைக்கு இரவு அந்த சின்ன பொண்ணு பேயால இவரோட நண்பரான சச்சின் கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்து போறாரு. போலீஸ் நண்பர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த மனுஷன் இப்பேற்பட்ட கேடுகட்டத்தனத்தை நீ பண்ணிருக்க, இதனால என்னால கண்டிப்பா அவனுக்கு உதவ முடியாதுடா, பேய் மட்டும் வந்து என்கிட்ட உதவி கேட்டுச்சுன்னு தாராளமா நான் அவனை கொலை பண்ண உதவி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கோபமா கிளம்ப நாயகன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அந்த சமயம் பார்த்துதான் அந்த கனிகாவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வர ஆரம்பிக்குது. கூட இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா, அடுத்ததா உன்னை தேடிதான் அவ வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல வேக வேகமா மனநல காப்பகத்துல இருக்க அவங்களோட அம்மாவை சந்திக்க அவங்க நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை டாக்டர் படிக்க வச்சது மக்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி தான், ஆனா நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கொடூரமான செயல்களை பண்ணிட்டு என்னோட குழந்தை கனிகா அவளோட மரணத்துக்காக மட்டும் பழிவாங்க கிடையாது, இதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் தான் அவ பழி வாங்கிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா அவனை பழி வாங்காம விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது கூடவே அந்த லேடி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போன விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு இவங்க சகஜமா இருக்கும்போது திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. அந்த அலமாரில இருந்து வந்துகிட்டே இருக்கு வேற மாதிரி ஃபீல் ஆக அங்க திறந்து பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணோட போய் நின்றுகிட்டு இருக்கு. பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையால அவங்க கொடூரமான முறையில புடிச்சு தள்ளப்பட்டு சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு தண்டனை தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக அன்னைக்கு நைட்டே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே கௌஷிக்கோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க, ஒரு மென்டல் ஹெல்த்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சுத்தி யாரோ சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியோ அந்த குழந்தை பயமுறுத்திக்கிட்டே இருக்க மாதிரியோ தோண்டிக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்குள்ளே வராம செக்யூரிட்டி ரூம் இருக்கு இல்லையா, அங்கேயே போய் தன்னோட மனைவியை பார்த்தே பயப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட மனைவியே பேயா வந்து இவரை கொல்ற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு தோணிக்கிட்டே இருக்க அவங்க இதுக்கு மேல இது பொறுமையா விட முடியாது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க டாக்டர் கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது வேலையில கனிகாவோட அம்மா இவர் கண்ணு முன்னாடி ஆரம்பம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே நீ பண்ண ஒவ்வொரு பாவங்களுக்காக தான், இன்னும் நிறைய பாவங்களை நீ பண்ணிருக்க இல்லையா, அது எல்லாமே உன்னை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பயந்து போறாரு. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாருமே ஓடி வந்து பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமா மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. எனக்கு பைத்தியம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க யாரும் கேட்கறதா தெரியல. அப்படியே கற்பதா 6 மாதங்கள் கழிச்சு இவர் தனிமையில மென்டல் ஹாஸ்பிட்டல் உட்காந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல அந்த குழந்தையோட ஆன்மா இவர் கண்ணு முன்னாடி நின்றுகிட்டே இருக்க மாதிரியும் அதை பார்த்து இவர் பயந்து நடுங்கிற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.